ஒரு சிலருக்கு வந்து பயம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பிரிட்ஜ் மேல அதை பாலங்களில் நடக்கும் பொழுதோ பாலங்களில் வாகனத்தில் போகும் பொழுதோ ஒரு பயம் வந்து இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெட்ட வழியை பார்த்தா பயம் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஒரு நீர்நிலைகளை பார்த்தா பயம் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கூட்டத்தை பார்த்தாவே பயமா இருக்கும். கூட்டமான நிகழ்வுக்கு போகவே மாட்டாங்க. அதே மாதிரி வீட்டில் தனிமையில் இருக்க மாட்டாங்க. பலருக்கு வந்து இருட்டு பயமா இருக்கலாம். பலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதீத வெளிச்சம் கூட ஒரு அச்சத்தை உருவாக்கும். இது வந்து உணர்ச்சி ரீதியானதா அல்லது நிகழ்ச்சி ரீதியானதா அல்லது வளர்ப்பு சார்ந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி இது உங்களுடைய பாதிப்பு எப்படி உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து தடுக்குது, மகிழ்ச்சியை குறைக்குதுங்கிறத கண்டறிந்து அதன் அடிப்படையில் இதற்கான மூலத்தை கண்டறிந்து மாற்றினால் மட்டுமே அதிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும். ரூட் காஸ் அனாலிசிஸ் சொல்கிறோம். உங்களுடைய வேர்மூல பகுப்பாய்வு மூலமாக தான் கண்டறிந்து மாற்ற முடியும். நான் இயல்பாக இருக்க முடியலைங்கிறாங்க. எப்படி இயல்பாக இருக்க முடியலன்னு சொன்னால், மற்றவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்க, என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல. ஒவ்வொரு வினாடியுமே நான் வந்து ஏதோ கஷ்டப்பட்டு நகர்த்த வேண்டியது இருக்குது. என்னால் வந்து என்னை நானே வந்து ஒப்புமைப்படுத்தி பார்க்குறேன். அவங்களும் நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எனக்கு வந்து எதுவுமே சரியில்லையேன்னு எனக்கு தோணிகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டே இருக்காங்க. அந்த கவலையினுடைய விளைவு வந்து அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து பாதிச்சிருது. அப்போ இதற்கான வாழ்வியல் காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்பவுமே ஒரு சிலர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து கம்பேர் பண்ணுறதுங்கிறது எப்படி இருக்கும்னா, ஏன் நடக்கவில்லை என்ற கேள்விதான் இருக்குமே தவிர அவர்களை போல் எப்படி செய்வது என்ற உணர்ச்சிக்கு வரமாட்டாங்க. இன்னைக்கு அதிகப்படியான பேர் வந்து என்ன ஒரு மனநிலை இருப்பாங்கன்னா, ஏதோ ஒரு கதையை கேட்டு அந்த கதையில் இவங்க ஜெயிச்ச மாதிரி கற்பனை பண்ணிக்குவாங்களே தவிர அந்த மனிதர், அந்த கதையில் வந்து வரக்கூடிய மனிதர், கதை நாயகர் வந்து ஆரம்பத்தில் வந்து அந்த நிலையை அடைவதற்கு எத்தனை கஷ்டங்களை அவமானத்தை தாண்டி அந்த நிலையை அடைந்துள்ளார் அப்படிங்கிறது தெரியாது. அதனால தான் இன்னைக்கு வந்து இந்த கற்பனை உலகத்தில் வந்து மக்கள் மிதங்கிட்டு இருக்காங்க. அந்த மிதங்கி தன்னை வளர்த்துவதற்கு பதிலாக தான் ஏன் அப்படி வர முடியல கேள்வி கேட்டுட்டு பிறருக்கும் இவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பாகவே இருக்காங்க. அப்போ வந்து உங்களால் பிறரை போல் வாழ முடியவில்லை, வளர்க்க முடியவில்லை, மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை என்றால் உங்களுக்கு மகிழ்ச்சியின்மை அல்லது வாழ்வில் வந்த பிரச்சனைகள் எப்படி பாதிப்பு இருக்குது உங்களை கண்டறிந்தான் மாற்ற முடியுமே தவிர அவர்கள் வாழ்க்கையை காப்பி அடித்து உங்களோட ஃபிட் பண்ண முடியாது. அதனால தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் ஸ்கில் ஃபவுண்டேஷன் I3 ஃபார்முலா, இண்டிவிஜுவல், இண்டஸ்ட்ரி, இன்ஸ்டிடியூஷன் இவர்களுக்குள்ள தனிப்பட்ட முறையில் வாழ்க்கை திறன் சார்ந்தது, வாழ்க்கை பாதிப்பு சார்ந்தது, வாழ்க்கை குறைபாடு சார்ந்தது, வாழ்க்கை வளர்ச்சியின்மை காரணங்களை கண்டறிந்து மாற்றுகிறோம்.